நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம். திருமணம் முடிந்த பிறகு முதல் முறையாக ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவரகொண்டாவும் இணைந்து உதய்பூர் விமான நிலையத்திற்கு வருகை தந்தனர். அவர்களை பார்த்து ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். கூடுதல் தகவல்களை கேட்பதற்கு முன்னால் இந்த காட்சிகளை பார்க்கலாம். रश्मिका देवरकोंडा प्लीज मैम விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து நிலவரத்தை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக பிரபலங்கள் திருமணம் என்றாலே அனைவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். குறிப்பா ரெண்டு பேருமே உச்ச நட்சத்திரங்கள். ரஷ்மிகா மந்தனாவாக இருக்கட்டும், அதே போல விஜய் தேவரகொண்டாவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே உச்ச நட்சத்திரங்கள். இவருடைய திருமணம் அப்படின்றது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர்ல நடைபெற்றது. அது பிரைவேட் ரெசார்ட்ல இதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பிரைவேட் ரெசார்ட்ல இந்த திருமண நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு உடனேயே அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் யாருமே அலௌடு கிடையாது. யார் இன்விடேஷன் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அலௌடு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. பொதுமக்கள் அந்த திருமணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்தாங்க. ஆனா இது தொடர்பான எந்த காட்சிகளும் வெளியாகல, சில புகைப்படங்கள் மட்டும்தான் வெளியானது. இந்த நிலையில திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக ரஷ்மிகா மந்தனாவும் அதே போல விஜய் தேவரகொண்டாவும் பொதுமக்களுக்கு காட்சி அளித்தார்கள். எங்கன்னு பாத்தீங்கன்னா உதய்பூர் விமான நிலையத்துல தான். பிப்ரவரி 26ஆம் தேதி இந்த திருமணம், அதாவது நேற்று இந்த திருமணம் நடந்திருந்தது. இது 2 முறைப்படி, அதாவது தெலுங்கு பாரம்பரிய முறைப்படியும் அதே போல ரஷ்மிகா மந்தனாவின் கொடவா சமுதாய பாரம்பரிய முறைப்படி இந்த திருமணமானது நடைபெற்றது. முதல்ல 24ஆம் தேதி விரோஷ் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 உச்ச நட்சத்திரங்களுடைய நண்பர்கள் அவர்கள் மட்டும் பங்கேற்ற ஒரு கலகலப்பான கிரிக்கெட் போட்டி மற்றும் பூல் பார்ட்டி அப்படின்றது நடைபெற்றது. 25ஆம் தேதி ஹல்தி, அதான் மெஹந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதற்காக ரஷ்மிகா மந்தனா அணிந்திருந்த பிரத்யேகமான வடிவமைக்கப்பட்ட ரஸ்ட் அப்படின்ற புடவை அணிந்திருந்தா, அந்த நிறைய புடவையை அணிந்திருந்தார். ரிசப்ஷன் அப்படின்றது மார்ச் 4ஆம் தேதி வரவேற்பு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல பிரதமர் உட்பட பலருக்கும் பல முன்னணி நட்சத்திரங்கள், தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஹிந்தி திரையுலகங்களின் முன்னணி நட்சத்திரங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எங்க நடக்குது அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கிற தாஜ் கிருஷ்ணா ஹோட்டல்ல நடைபெறுது அப்படின்றதுதான் சுவாரஸ்யமான விஷயம். இதுக்கும் பொதுமக்கள் அனுமதி கிடையாது என்று முதற்கட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட காலமாக இந்த நடந்து வந்த இந்த காதல் கதையானது தற்போது திருமணத்தில் முடிந்திருக்கிறது. அவர்களது ரசிகர்களும் இதனால் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். விரைவில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி தொடர்பான வீடியோ வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 4ஆம் தேதிக்கு பிறகு அது வரவேற்பு நிகழ்ச்சியின் வீடியோ மட்டும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம்.